இயல் 1 துணைப்பாடம் தலைமை பண்பு. செந்தூர் என்ற சிற்றூரில் வேம்பன் என்ற ஊர் தலைவர் வாழ்ந்து வந்தார். அவ்வூரை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக பலரை நாடிச் சென்று பொருளுதவி பெற்றார். பல திட்டங்களை செயல்படுத்த திறமையான நிர்வாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார். இச்செய்தியை ஊர் மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார். அவ்வூரைச் சேர்ந்த பாலன், பூவண்ணன் இருவருமே அப்பொறுப்பை தம்மிடம் வழங்குமாறு விருப்பம் தெரிவித்தனர். இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த தலைவர் ஒரு முடிவிற்கு வந்தார். மக்களின் மீது உண்மையான அன்பு கொண்டு தேவையானவற்றை செய்து சரியான நிர்வாகத் திறமை உள்ளவர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு 3 போட்டிகள் வைத்தார். அவ்விருவரும் போட்டிகளில் கலந்து கொண்டனர். முதல் போட்டி மக்களுக்கு பிடித்தவராக இருக்க வேண்டும். போட்டியை புரிந்து கொண்ட பாலன் அவ்வூர் மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார். மக்கள் மகிழ்ந்தனர். பூவண்ணன் அவ்வூரிலுள்ள திறமைசாலிகள் சிலரை தேர்ந்தெடுத்து தொழில் சார்ந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார். இரண்டாவது போட்டியானது அவ்வூர் மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதாகும். இதற்காக பாலன் தம்மிடமிருந்த செல்வங்களை மக்களுக்கு பிரித்து கொடுக்க தொடங்கினார். இதனால் மக்களுக்கு பாலன் மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. பூவண்ணன் தாம் தேர்ந்தெடுத்த திறமைசாலிகளுக்கு கல்வியுடன் மற்ற கலைகளையும் சேர்த்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடுகளை செய்தார். மக்கள் இந்த செயல்களை கண்டு அவரை ஏளனமாக பார்த்தனர். அதனை பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது.
மூன்றாவது போட்டி மக்களிடம் பரிவு காட்ட வேண்டும் என்பதாகும். அதனை ஒப்புக்கொண்டு இருவரும் சென்றனர். மறுநாள் பாலன் சிந்தித்துக் கொண்டே நடந்து சென்றார். அவ்வழியில் மூதாட்டி ஒருவர் மரத்தடியில் படுத்திருந்தார். தம்பி, என்னை தூக்கிவிடு, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை என்றார். எனக்கு அவசர வேலை இருக்கிறது என்று கூறிக்கொண்டே பாலன் வேகமாக சென்று விட்டார். சற்று நேரத்தில் அவ்வழியே வந்த பூவண்ணன் அந்த வயதான மூதாட்டியின் அருகில் சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார். தம்பி, என்னை தூக்கிவிடு என்று அந்த மூதாட்டி கூறினாள். உடனே பூவண்ணன் மூதாட்டியின் அருகில் சென்று அவரை தூக்கி உட்கார வைத்தார். பிறகு மூதாட்டியின் களைப்பை போக்க உணவும் வாங்கி கொடுத்தார். மறுநாள் ஊர் மக்கள் முன்னிலையில் நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது, நிர்வாகி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பதை அறிவிக்க ஊர் தலைவரால் கூட்டம் கூட்டப்பட்டது. மக்களில் பெரும்பாலானோர் பாலனே நிர்வாகி பதவிக்கு தகுதியானவர் என முணுமுணுத்தனர். பூவண்ணன் அமைதியாக நின்றிருந்தார். ஊர் தலைவர் இருவரின் செயல்களையும் கேட்டறிந்தார். பாலன் மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கியதையும் தம் செல்வத்தை பகிர்ந்து கொடுக்க திட்டமிட்டதையும் கூறினார். மேலும் அனைவருடனும் அன்பாக பழகுவதாகவும் கூறினார். அது மட்டுமின்றி தமக்கு அப்பதவி கிடைத்தால் சிறப்பாக செயல்படுவேன் என்றும் கூறினார். பூவண்ணன் திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கல்வியுடன் தனியாக தொழில் செய்து பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பயிற்சிகள் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். மேலும் மற்ற கலைகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்றார்.
இருவரின் கருத்துக்களை கேட்ட ஊர் தலைவர் மக்களின் இப்போதைய தேவைக்கு பாலனால் வழங்கப்படும் அறுசுவை உணவும் செல்வமும் பயன்படலாம். அதை பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில் மகிழ்ச்சி. ஆனால் எதிர்கால தேவை மக்கள் முன்னேற்றம், சமூக முன்னேற்றத்திற்கு கல்வியறிவு இன்றியமையாதது. அதனால் இந்த நிர்வாகி பதவிக்கு ஏற்றவர் பூவண்ணனே என்று கூறினார். மக்களிடம் சலசலப்பு ஏற்பட்டது. அவர் கூறியதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினர். அதை புரிந்து கொண்ட ஊர் தலைவர் சற்று பொறுத்திருங்கள், இதோ வருகிறேன் என்று கூறிச் சென்றார். சிறிது நேரம் கழித்து பாலன் பூவண்ணனிடம் உதவி கேட்ட மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு வந்தார். தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார். எல்லாரும் அவரை பார்த்தனர். தடுமாறி விழுந்த மூதாட்டி தம்முடைய வேடத்தை களைத்தார். அவர் வேறு யாரும் அல்லர், ஊர் தலைவர் வேம்பனே ஆவார். மக்களே, நான் பூவண்ணனை சிறந்த நிர்வாகி என்றபோது அதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயங்கினீர்கள். இப்பொழுது உண்மையை உணர்ந்து கொண்டீர்களா? எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, இவை அனைத்தையும் பெற்றவரே சிறந்த நிர்வாக திறமை உடையவர் என்றார் ஊர் தலைவர். இந்த திறமை முழுவதும் பூவண்ணனிடமே உள்ளது. எனவே அவரே சிறந்த நிர்வாகி என்றார். அவரே சிறந்த நிர்வாகி என்றார். ஊர் தலைவரின் முடிவை மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர்.